ஒரு பக்கம் இந்த சாராய கம்பெனிகள் எல்லாம் மூடிட்டாங்கன்னா அரசியல் நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபண்டு நின்றோம் முதல்ல. அதுதான் மெயின், அவங்களுக்கு கவலையாக அதுதான் இருக்கும் எல்லா கட்சிக்கும். அது திமுக இருக்கட்டும் அதிமுக கேட்டிங்கன்னா இந்த பூரண மதுவிலக்குன்னு வந்தாலே அரசுக்கு வரக்கூடிய சவால் வேற. அரசியல் கட்சிகளுக்கு என்ன பெரிய இழப்புன்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய இந்த சாராய கம்பெனிகள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒயின் கம்பெனிலாம் இருக்குல்ல, இந்த பிராந்தி கம்பெனி, அங்கேருந்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா பெரிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நின்றோம். முதல் காரணம் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் மீது அக்கறை வச்சு இந்த மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா அடுத்தது கள்ளச்சாராயம் வந்தோம், அது அரசுக்கு சவால். மூணாவது என்னன்னு கேட்டினா மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னா இங்கே திட்டங்களை நடத்தணும். திட்டங்கள் நடத்துறதுக்கு கேட்டினா வருவாய் வேணும். அந்த வருவாயை பெருக்கிறதுக்கான அந்த ஆலோசனைலாம் நீ கொடுக்குற அளவுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்களான்றது தெரியல. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லம்சமான பெரிய தொகையை வரும்போது ஒரு 30,000 கோடி வருதுன்னு வச்சு பேச்சுக்கு சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கீம் கொண்டு இந்த வருவாயை ஈடுகட்ட முடியும்னா அதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு கொள்கை உள்ளவங்க தான் பண்ண முடியும்.